10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay students, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்த்தோங்க, எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். இப்போ இந்த ஈக்குலிபிரியத்தில் நமக்கு வந்து என்ன பார்த்தோங்க, லீசார்ட்லே பிரின்சிபல் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், எந்தெந்த ஃபேக்டராக நமக்கு அஃபெக்ட் ஆச்சு, எந்தெந்த ஃபேக்டராக நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோங்க. கான்சன்ட்ரேஷன், அடுத்து ப்ரெஷர், தென் டெம்பரேச்சர், அடுத்து கேட்டலிஸ்ட், அடுத்து இனட் கேஸ். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து என்ன பார்த்துட்டோங்க, எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் எதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, அந்த சிஸ்டத்தில் இருக்கிற ரியாக்டன் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா, அது எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னதுங்க இந்த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுங்க. இந்த ப்ரெஷர் வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து எப்போ ஆகுங்க, அந்த ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் அதில் இருக்கிற அந்த ரியாக்டண்ட்டு ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும், கேசியஸ் ஃபார்மில் நமக்கு வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து என்னதுங்க இந்த ப்ரெஷர் நம்ம சேஞ்ச் பண்ணால் நமக்கு எந்த மாதிரியான எஃபெக்டை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் சரிங்களா. இந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஹேஸ் சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் ஒன்லி ஆன் ஈக்லிபிரியம் சிஸ்டம் வித் கேசியஸ் காம்பனண்ட். இந்த ஈக்லிபிரியம் சிஸ்டம் வித் கேசியஸ் காம்பனண்ட். கேசியஸ் காம்பனண்ட் மீன்ஸ் என்னதுங்க, அங்கே இருக்கிற ரியாக்டன் ப்ராடக்ட் எல்லாமே எந்த ஸ்டேட்டில் இருக்கணும், கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்னங்க அந்த சிக்னிஃபிகண்ட் எஃபெக்டை நம்ம வந்து சொல்ல முடியும் சரிங்களா. சரி, இப்போ பாருங்கள், when the pressure on the system is increased. இப்போ நான் வந்து சிஸ்டத்தில் வந்து நம்ம ப்ரெஷரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுங்க, வால்யூம் நமக்கு என்ன ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா. வால்யூம் நமக்கு என்ன ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ரியாக்ஷன் எந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னா, ரியாக்ஷன் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுங்க, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் கம்மியாக இருக்குதோ அந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து ஆகுங்க ரியாக்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகுங்க, ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். இதுதான் கான்செப்டே சரிங்களா. பாருங்கள், இந்த டயக்ராம் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து இந்த பிஸ்டனை வந்து நான் அழுத்துறேன். அப்போ நமக்கு என்ன இங்கே இருக்குது, இப்போ நான் பிஸ்டனை அழுத்துறேன் அப்படின்னா உனக்கு வந்து என்ன ஆகுதுங்க, வால்யூம் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ன சார் எஃபெக்ட் ஆகுது, இப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ உனக்கு என்ன ஆகுங்க, மாலிகுல் வந்து நமக்கு வந்து அதுங்க கிட்ட வந்துடும். அப்போ ஒன்றா கொலிடிங் ஆகி நமக்கு என்ன ஆகுங்க, ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும் சரியா. அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் நமக்கு வந்து கம்மியாக இருக்குதோ அந்த டைரெக்ஷனில் நமக்கு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும் சரிதானே. கான்செப்டே தான், நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் கம்மியாக இருக்குதோ அந்த டைரெக்ஷனில் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா, இந்த ரியாக்ஷன் பாருங்கள், நைட்ரஜன் N2 + 3H2 ரிவர்சிபிள் கிவ்ஸ் 2NH3. இப்போ இந்த ரியாக்ஷனில் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து எவ்வளோங்க, 4ங்க. இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோங்க, 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் இது வந்து ஈக்குலிபிரியத்தில் நமக்கு வந்து ஒரு ஈக்குலிபிரியம் சிலிண்டரில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கான்செப்ட்டுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் 4, இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2ங்க. அப்போ எந்த பக்கம் ஃபியூவர் மோல்ஸ் இருக்குங்க, இங்கே தான் 2 தான் நமக்கு வந்து ஃபியூவர் மோல்ஸு. அப்போ ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் எங்கே ஷிஃப்ட் ஆகுங்க, ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகும் சரியா. ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளோங்க, 4, இங்கே 3, இங்கே ஒன்று 4ங்க. இங்கே நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன் மோல்ஸ் வந்து எவ்வளோங்க, 4. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோங்க, 2ங்க. அப்போ நம்ம கான்செப்ட் வந்து என்னென்னா, நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் ஃபியூவராக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும், இந்த ரியாக்ஷனில் என்ன ஆகுதுங்க, ரியாக்ஷனு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகும் சரிதானே. அதான் நம்ம கொடுத்துருக்கோம், லெட் த சிஸ்டம் பி allowed to attain equilibrium in a cylinder with a piston. If increase the pressure, the volume decreases. The effect by
ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் கேசியஸ் மாலிகூல். அப்போ வந்து என்ன நம்பர் ஆஃப் கேசியஸ் மாலிகூல் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அப்போ வந்து எந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து நடக்கும்? தட் இஸ் இட் ஃபேவர்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா நமக்கு வந்து நடக்கும். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் நமக்கு எதுங்க ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரெஷரை வந்து நான் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறேன். பாருங்கள், பிஸ்டன் நான் வந்து நம்ம மேலே இருக்கிறேன். அப்போ கேசியஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து வால்யூம் நமக்கு என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ வந்து என்ன ஆகுங்க, எந்த பக்கம் வந்து என்ன ஆகுதுங்க, இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் நமக்கு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். அப்போ வால்யூம் இன்க்ரீஸ், அதாவது வந்து எதுங்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுங்க, ப்ரெஷரை நான் வந்து என்ன பண்ணுறேங்க, ப்ரெஷரை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், குறைக்கிறேன். ப்ரெஷர் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இஃப் ரெடியூஸ் த ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணால் அந்த பிஸ்டன் நான் மேலே இருக்கிறேன். அப்போ பிஸ்டனை மேலே எழுத்துனா வால்யூம் நமக்கு என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ உனக்கு வந்து எதுங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் நமக்கு அதிகமாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகுங்க, அமோனியா வந்து நமக்கு என்ன ஆகுங்க, டீகம்போஸ் ஆகி நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ ரியாக்ஷன் வந்து நமக்கு எந்த பக்கம் ஃபேவராக இருங்க, ரிவர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சரிங்களா? கான்செப்டே ஒன்று தாங்க. கான்செப்ட் வந்து எதுங்க, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், அதே வந்து ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணால் என்னவாகும். சரியா? நம்ம எதை வச்சு சொல்லிக்கிறோங்க, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா வச்சு நம்ம சொல்கிறோம். சரிதானே? இன்னொரு தடவை சொல்கிற பாருங்க. இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியாவில் நம்பர் ஆஃப் ரியாக்டன் மாலிகுல் எவ்வளோங்க, 4ங்க. சரியா? நம்பர் ஆஃப் ரியாக்டன் மோல்ஸ் எவ்வளோங்க, 4. நைட்ரஜன் 1 மோல்ங்க, ஹைட்ரஜன் 3 மோல். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 4. எவ்வளோ நமக்கு அமோனியா ஃபார்ம் ஆகுதுங்க, 2 மோல் ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் இந்த சிஸ்டத்தை, இந்த ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தை நான் என்ன பண்ணுறேங்க, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மீனிங்க, அதாவது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா உனக்கு வந்து என்ன ஆகுதுங்க, அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, எந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகும், அப்போ கேசியஸ் மாலிகுல் ஒன்னோடனுக்கு என்ன ஆகுங்க, கிட்ட போகும். அப்போ மாலிகுல் வந்து என்னங்க, கொலிடிங் ஆகும். கொலிடிங் ஆகி என்ன நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னா, எந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியாவில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நமக்கு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரியாக்ஷன் ஆகும். அதான் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா ஃப்ரம் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இதே ரியாக்ஷனுக்கு நான் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணினேன் அப்படின்னா உனக்கு வந்து என்ன ஆகுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். அப்போ ரியாக்ஷன் வந்து என்ன ஆகுங்க, டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா இன்டூ நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். சரிங்களா? சரிதானே? அப்போ ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா எந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு கம்மியாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட்டுங்க. சரிதானே? இப்போ நமக்கு வந்து ஒரு சில ரியாக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெஷரால் நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. அது எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன் அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட், இது ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டனும் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷனில் நமக்கு என்ன ஆகுதுங்க, ப்ரெஷரால் நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். H2 + I2 ரிவர்சிபிள் கிவ்ஸ் 2HI. இப்போ இங்கே பாருங்கள், ரியாக்டனில் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எத்தனைங்க, 2ங்க. ஏன்னா ஹைட்ரஜன் 1 மோலுங்க, அயோடின் 1 மோலுங்க, 2. இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு எவ்வளோங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2. அப்போ ரியாக்டன் மாலிகுல் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன் மாலிகுல் 2ங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்டில் வந்து எவ்வளோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கேசியஸ் மோல்ஸ் வந்து எவ்வளோங்க, ப்ராடக்ட் மோல்ஸ் எவ்வளோங்க, 2ங்க. அப்போ வந்து எவ்வளோங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கப்போ நீ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணாலும் சரி அங்கே நமக்கு என்ன ஆகுங்க, ப்ரெஷர் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் த சிஸ்டம் அட் ஈக்குலிபிரியம். ஏன்னா டெல்டா என்ஜி நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, 0. சரிதானே? டெல்டா என்ஜி நமக்கு என்ன ஆகுதுங்க, 0. சரிதானே? அப்போ வந்து எப்போ எந்த ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி டெல்டா என்ஜி நமக்கு வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா டெல்டா என்ஜி வேலையை நம்ம கால்குலேட் பண்ண தெரியும். சரிதானே? டெல்டா என்ஜி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட். அப்போ டெல்டா என்ஜி வேல்யூ 0னா அந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு என்னதுங்க, அந்த ஈக்குலிபிரியம் சிஸ்டம் நமக்கு என்ன ஆகுது, ப்ரெஷரால் நமக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. சரிதானே? When the total pressure of the number of moles of gaseous reactant and the gaseous product are equal, the change in pressure has no effect on system at equilibrium. That means delta Ng equal to 0. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா என்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு. சரிதானே? ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு. தென் இப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் இங்கே நம்ம என்ன சார் செய்வோம், இங்கேயும் நம்ம வந்து இதுங்க
ஒரு நம்ம இதே தான் எடுத்துக்கணும். இதுங்க ஹேப்பர் ப்ராசஸில் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா அதே ரியாக்ஷன் தான் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஈக்குலிபிரியத்தை நமக்கு வந்து எதுங்க டெம்பரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணுதா, அது எந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகுது, சரிதானே? சரியா? இப்போ வந்து ஒரு ஈக்குலிபிரியத்தில் ஒரு சிஸ்டம் நமக்கு இருக்குது. நம்ம டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆகுங்க, அது எப்படி நமக்கு வந்து ஈக்குலிபிரியத்தை நமக்கு அட்டைன் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணுங்க, அந்த ஈக்குலிபிரியம் அட்ஜஸ்ட் ஆகிக்கும், சரிதானே? நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ணுறேங்க, ரெடியூஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், அந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கும், சரிதானே? இப்போ நான் நம்ம என்ன ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க, பாருங்கள், அதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் ஏ சிஸ்டம் அட் ஈக்குலிபிரியம் இஸ் சேஞ்ச்டு, த சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பை ஷிஃப்டிங் த ஈக்குலிபிரியம் இன் த டைரக்ஷன் தட் அட்டெம்ப்ட் டு நல்லிஃபை த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். சரியா? இப்போ வந்து இதுங்க டெம்பரேச்சர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுங்க, அந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை அது தன்னைத்தானே நமக்கு என்ன பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோங்க, அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து குறைச்சா என்ன ஆகணும், நம்ம எடுத்துக்கிற ரியாக்ஷனை பொறுத்து நமக்கு வந்து சொல்லலாம். சரியா? இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் ஏ சிஸ்டம் அட் ஈக்குலிபிரியம் இஸ் சேஞ்ச்டு, த சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பை ஷிஃப்டிங் த ஈக்குலிபிரியம் இன் த டைரக்ஷன் தட் அட்டெம்ப்ட்ஸ் டு நல்லிஃபை த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். சரிங்களா? இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நைட்ரஜன் N2 + 3H2 ரிவர்சிபிள் கிவ்ஸ் 2NH3. இப்போ டெல்டா ஹெச் வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச்ங்கிறது என்னங்க, என்தால்பி சேஞ்ச். அப்போ என்தால்பி சேஞ்ச் எவ்வளோங்க, -92.2 கிலோஜூல், -92.2 கிலோஜூல். இப்போ இந்த டெல்டா ஹெச் வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்குதா ரிவர்ஸ் டைரக்ஷனில் நடக்குதா நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த டெல்டா ஹெச் வேல்யூ ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து நமக்கு முக்கியம் இல்லைங்க, பாசிட்டிவா நெகட்டிவா அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோங்க, இந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகுதா இல்லை ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகுதா நம்ம சொல்ல போகிறோம். இப்போ டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு வந்து இதுங்க நெகட்டிவ்ங்க. அப்போ டெல்டா ஹெச் வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்னென்னா எக்ஸோதெர்மிக். சரிங்களா? டெல்டா ஹெச் வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்னதுங்க, எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக் மீன்ஸ் என்னதுங்க, ஹீட்டை நமக்கு வந்து லிபரேட் பண்ணுது. அப்போ ஹீட்டை லிபரேட் பண்ணுறதுனால தான் டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு எதுங்க மைனஸு. எண்டோதெர்மிக் அப்படின்னா வந்து எதுங்க, நமக்கு வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து எதுங்க எண்டோதெர்மிக். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்னா அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன் நம்ம என்னதுங்க எண்டோதெர்மிக். சரிங்களா? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னதுங்க எண்டோதெர்மிக். அப்போ அதை எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும்னா டெல்டா ஹெச் வேல்யூ வச்சு தான் சொல்லணும். இப்போ டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ரியாக்ஷன் டெல்டா ஹெச் வேல்யூ பாசிட்டிவ். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு என்னவா இருக்குங்க எண்டோதெர்மிக்காக இருக்கும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னவா இருக்குங்க எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். அப்போ நம்ம வந்து எந்த ரியாக்ஷன் இது எல்லா இடத்துலையுமே ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் கிடையாது, எல்லா ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கும் ரிவர்ஸ் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக் கிடையாது. நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணணும்னா எதை வச்சு டிசைட் பண்ணுங்க, டெல்டா ஹெச் வேல்யூ வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். டெல்டா ஹெச் வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்னதுங்க எக்ஸோதெர்மிக். சரியா? டெல்டா ஹெச் வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்னதுங்க எக்ஸோதெர்மிக்ங்க. அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னதுங்க எண்டோதெர்மிக். இதே நமக்கு வந்து டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு என்னதுங்க எண்டோதெர்மிக்கு, ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னதுங்க எக்ஸோதெர்மிக்கு. ஓகேவா? சரிங்களா? ஏன்னா இதை தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தது நம்ம போக முடியும். இப்போ நமக்கு இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியாவில் டெல்டா ஹெச் வேல்யூ எவ்வளோங்க நெகட்டிவ். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்கு, ரிவர்ஸ் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக வந்து என்னது, அதாவது நமக்கு வந்து என்னதுங்க எக்ஸோதெர்மிக் இங்கே சொல்லியிருக்கிறோம், அதே தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸோதெர்மிக்னா என்னதுங்க ஹீட்டை வந்து ரியாக்ஷன் நடக்கிறப்ப ஹீட்டை என்ன பண்ணுங்க லிபரேட் பண்ணும். இதே வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷனு அது வந்து எண்டோதெர்மிக்கு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். சரியா? இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறேன். அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன் நமக்கு எதில் இருக்குதுங்க, ஹீட்டை லிபரேட் பண்ணுது. அந்த ஹீட்டை லிபரேட் பண்ணுற ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ஹீட் எக்ஸஸாக இருக்குது, அந்த எக்ஸஸ் ஆஃப் ஹீட்டை தான் நமக்கு வந்து என்ன பண்ணுங்க லிபரேட் பண்ணுது. இப்போ அந்த ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும்னா அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுங்க,
அமோனியா வந்து நமக்கு என்ன ஆயிருங்க டீகம்போஸ் ஆகும். எந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரியாக்ஷன் நடக்கும், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அதனால் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகுங்க ரிவர்ஸ் டைரக்ஷன் நடக்கும். அப்போ அமோனியா டீகம்போஸ் ஆகி நைட்ரஜனையும் ஹைட்ரஜனும் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? பாருங்கள், if the temperature of a system is increased, decomposition of ammonia into nitrogen and hydrogen by absorbing the supplied heat energy. அப்போ நம்ம சப்ளை பண்ணுற ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அப்போ ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு நடக்கிற ரியாக்ஷன் வந்து என்ன ரியாக்ஷனுங்க எண்டோதெர்மிக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்னங்க ரிவர்ஸ் டைரக்ஷன். அப்புறம் ரியாக்ஷன் வந்து எங்கே ஃபேவர் ஆகுங்க ரிவர்ஸ் டைரக்ஷனில் நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகுதுன்னா அமோனியா நமக்கு என்ன ஆகுங்க டீகம்போஸ் ஆகுது. அப்போ அமோனியா டீகம்போஸ் இன்டு நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். சரிங்களா? அமோனியா டீகம்போஸ் இன்டு நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போ இதே டெம்பரேச்சர் நான் வந்து என்ன பண்ணுறேங்க ரெடியூஸ் பண்ணுறேன். அப்போ டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணால் உனக்கு வந்து என்ன ஆகுதுங்க சிஸ்டம் வந்து நமக்கு என்ன ஆகுதுங்க இப்போ அமோனியா ஃபார்மேஷன் அதிகமாகும். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது டெம்பரேச்சர் குறைக்கிறப்ப அப்போ என்ன ஃபார்ம் ஆகுங்க அமோனியா ஃபார்மேஷன் நமக்கு என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? டெம்பரேச்சர் குறைக்கிறப்ப அமோனியா ஃபார்மேஷன் என்ன ஆகுங்க அமோனியா ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுது டெம்பரேச்சர் குறைக்கிறேன்னு அர்த்தம் ஹீட் எனர்ஜி நம்ம வந்து என்ன பண்ணுங்க ரிலீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். சரியாண்ணா? ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுங்க ரிலீஸ் பண்ணுது. அப்போ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறப்ப உனக்கு வந்து என்ன ஆகுதுங்க ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா ஃப்ரம் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். சரிதானே? இதான் கான்செப்ட்டுங்க. நீ எந்த ரியாக்ஷன் கொடுத்தோம்னாலும் சரி நம்ம வந்து எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு வச்சு தான் நம்ம வந்து அந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியாவில் டெல்டா ஹெச் வேல்யூ நமக்கு இதுங்க நெகட்டிவ். அதனால் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்குங்க, ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னதுங்க எண்டோதெர்மிக். சரிதானே? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்கு, ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னதுங்க எண்டோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா என்னதுங்க ஹீட்டை வந்து நமக்கு லிபரேட் பண்ணோம். இதே வந்து எண்டோதெர்மிக் தான் ஹீட் அப்சர்வ் பண்ணோம். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறேன். அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப நமக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஹீட் அப்சர்வ் பண்ணுற ரியாக்ஷன் என்னதுங்க எண்டோதெர்மிக்கு. அப்போ எண்டோதெர்மிக்கில் எந்த பக்கம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ரியாக்ஷன் வந்துங்க இந்த பக்கத்தில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போ அமோனியா நமக்கு வந்து என்ன டீகம்போஸ் ஆகும். அப்போ டீகம்போஷன் ஆஃப் அமோனியா இன்டு நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். If the temperature of the system is decreased, அப்போ டிக்ரீஸ் பண்ணுறப்ப அப்போ எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ண ஹீட் எனர்ஜி வந்து என்ன அப்போ என்ன இருக்கிற அதாவது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணால் என்ன அர்த்தங்க இருக்கிற டெம்பரேச்சர் நம்ம வந்து குறைக்கிறோம்னா அதுங்க அதே வெளியில் நம்ம வந்து என்ன பண்ணுங்க ரிலீஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ ஹீட் எனர்ஜியை லிபரேட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நமக்கு என்னதுங்க எக்ஸோதெர்மிக்கு. அப்போ டெம்பரேச்சரை குறைக்கிறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க அமோனியா ஃபார்ம் ஆகும். அப்போ if the temperature of the system is decreased, formation of ammonia from nitrogen and hydrogen. அப்போ அங்கே என்ன நடக்குது which release heat energy. சரிங்களா? சரி, இப்போ வந்து டெம்பரேச்சரை பற்றி நம்ம வந்து சொல்கிறதுனால எந்த டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து ப்ரெஷரையும் கான்சன்ட்ரேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். சரியா? அதாவது ப்ரெஷரையும் கான்சன்ட்ரேஷனையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் நமக்கு சேஞ்ச் ஆகும். பட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க சேஞ்ச் ஆகுது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குங்க. சரிங்களா? சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஆர் கான்சன்ட்ரேஷன், எ சேஞ்ச் இன் த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன், த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ரிமைன்ஸ் சேம். நம்ம வந்து ப்ரெஷரையோ கான்சன்ட்ரேஷனையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்னா ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுமே தவிர ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. அது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எதுங்க கேசி கேபி இதான் வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னதுங்க ரிமைன்ஸ் சேம். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து இது ப்ரெஷரின் கான்சன்ட்ரேஷன் நம்ம வச்சு சொல்லிட்டோம். இதே டெம்பரேச்சரை வச்சு நம்ம டெம்பரேச்சர்னால என்ன சார் ஆகுது? இப்போ டெம்பரேச்சர் நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க இப்போ டெம்பரேச்சர் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ டெம்பரேச்சர் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப உனக்கு வந்து என்ன ஆகுதுங்க அந்த ஈக்லிபிரியம் மறுபடியும் என்ன ஆகுது ரீஎஸ்டபிளிஷ் ஆகும். டெம்பரேச்சர் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகுங்க இந்த ஈக்லிபிரியம் இஸ் ரீஎஸ்டபிளைஸ்டு. ரீஎஸ்டபிளிஷ்னா அதுங்க மறுபடியும் நமக்கு வந்து எதுங்க ஈக்லிபிரியம் நமக்கு வந்து வந்துடும். அப்போ வந்து என்னதுங்க ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு எதுங்க மாறும். சரியா? அப்போ டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறப்ப ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன ஆகுங்க சேஞ்ச் ஆகும். பட்
ப்ரெஷரையும் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணுறப்ப ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு சேஞ்ச் ஆகாது. அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறப்ப எது சேஞ்ச் ஆகுங்க? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? பாருங்கள், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் த ஈக்குலிபிரியம் இஸ் ரீஎஸ்டாப்ளிஷ்ட் வித் எ டிஃப்ரெண்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இதான் வந்து எதுங்க? எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். தென் எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். இப்போ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது? இப்போ பார்த்துங்க, அடிஷனாக இப்போ பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? கான்ஸ்டன்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதாவது அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட். இப்போ வந்து கேட்டலிஸ்ட் நான் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன சார் ஆகுதுன்னா, அதாவது அந்த ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தை நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதில்ல. ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தை நமக்கு என்ன பண்ணுறதுங்க? அஃபெக்ட் பண்ணாது. பட் ஈக்குலிபிரியத்தை வந்து என்னங்க அதாவது சீக்கிரமாக நமக்கு வந்து அட்டைன் பண்ணிடுங்க. சார் தானே? அந்த ஈக்குலிபிரியம் நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க? ஈக்குலிபிரியத்தை நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. பட் ஈக்குலிபிரியம் டைமை நமக்கு வந்து என்ன ஆகுங்க? சீக்கிரமாக நமக்கு வந்து குறைச்சிரும். சரியா? அதாவது ஸ்பீடப் பண்ணும். அதாவது ஸ்பீடப் ஆஃப் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம். பாருங்கள், அடிஷன் ஆஃப் ஏ கேட்டலிஸ்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியத்தை அஃபெக்ட் பண்ணாது. The catalyst increases the rate of both forward and reverse reaction. சரிங்களா? அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ரிவர்ஸ் ரியாக்ஷனும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சரிதானே? அப்போ the catalyst increases the rate of both forward and reverse reaction to the same extent. எந்த அளவுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு என்ன பண்ணுங்க? ரிவர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, அதனால் என்ன ஆகுங்க? It does not change the equilibrium composition of the reaction mixer. It speed up the attainment of equilibrium by providing a new pathway having a lower activation energy. ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, ரெண்டு பக்கமும் அஃபெக்ட் பண்ணதா? அப்போ வந்து என்ன ஆகுதுங்க? நமக்கு வந்து என்ன ஈக்குலிபிரியம் காம்போசிஷனில் நமக்கு வந்து ரியாக்ஷன் காம்போசிஷனில் நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. பட் ஈக்குலிபிரியம் சீக்கிரமாக அட்டைன் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம்னா, ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணுங்க? ஸ்பீடப் பண்ணுது. ஏன் ஸ்பீடப் பண்ணுதுன்னா, அப்போ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து என்ன பண்ணுங்க? குறைச்சிருது. சரிங்களா? அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கிறதுனால நம்ம ஈக்குலிபிரியம் நமக்கு என்ன ஆகுதுங்க? சீக்கிரமாக அட்டைன் ஆயிடுது. அதான் பாருங்க, அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம். த கேட்டலிஸ்ட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் போத் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன் டு த சேம் எக்ஸ்டென்ட். ஹென்ஸ் இட் டஸ் நாட் சேஞ்ச் த ஈக்குலிபிரியம் காம்போசிஷன் ஆஃப் த ரியாக்ஷன் மிக்சர். இட் இஸ் ஸ்பீட் அப் த அட்டைன்மெண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம் பை ப்ரொவைடிங் ஏ நியூ pathway ஹேவிங் ஏ லோயர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், ஹேபர் ப்ராசஸில் நம்ம என்னங்க? சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா நம்ம வந்து சிந்தசிஸ் பண்ணுறோங்க. அதில் வந்து நம்ம என்ன கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அயன் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், இந்த காண்டாக்ட் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இங்கே நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோங்க? பிளாட்டினம் ஆர் வெனேடியம் பென்டாக்சைடு. சரிங்களா? பிளாட்டினம் ஆர் வெனேடியம் பென்டாக்சைடு கேட்டலிஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கேட்டலிஸ்ட்லாம் நமக்கு என்ன சார் பண்ணணும்னா, அந்த ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணுங்க? ஈக்குலிபிரியத்தை நம்ம என்ன பண்ணுங்க? ஸ்பீடப் பண்ணும். சரிங்களா? இதான் வந்து எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். தென் எஃபெக்ட் ஆஃப் இனட் கேஸ். இப்போ இனட் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னதுங்க? அந்த இனட் கேஸ் வந்து என்ன ஆகக்கூடாதுங்க? நம்ம அதாவது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரெடான், இதான் தான் நமக்கு என்னதுங்க? இனட் கேஸ். சரிங்களா? இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வேறு எதோடையும் நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க? ரியாக்ட் ஆகாது. இப்போ அந்த மாதிரி இனட் கேஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரியா? a gas which does not react with any other species involved in equilibrium, அதான் வந்து எதுங்க? இனட் கேஸ். இப்போ இனட் கேஸ் நான் வந்து ஆட் பண்ணேன். அந்த இனட் கேஸுங்கிறது வந்து எதுங்க? இனட் கேஸ் a gas which does not react with any other species. சரிங்களா? எந்த ஒரு ஸ்பீசிஸோடையும் நமக்கு வந்து என்ன ஆகாதுங்க? அதாவது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. சரியா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கிற ஒரு ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தில் நான் என்ன ஆட் பண்ணுறேங்க? இனட் கேஸை ஆட் பண்ணுறேன். அப்போ இனட் கேஸ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன ஆகுங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் வந்து நமக்கு என்ன ஆகுங்க? அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ வால்யூம் நமக்கு வந்து என்ன ஆகுங்க? இன்க்ரீஸ் ஆகும். கான்ஸ்டன்ட் வால்யூமில் உனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேங்க? இனட் கேஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ இனட் கேஸ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்னங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல் நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப உனக்கு ப்ரெஷர் நமக்கு வந்து ஆகுங்க? இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகுங்க? டோட்டல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ரியாக்டர் அண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு எதுங்க? சேஞ்ச் ஆகிறது இல்லை. சரிதானா? அப்போ இப்போ வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் நான் வந்து என்ன பண்ணுறேன்? இனட் கேஸ் ஆட் பண்ணேன்னா அந்த ஈக்குலிபிரியத்துக்கு எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது. சரிதானா? ஈக்குலிபிரியத்துக்கு எந்த அஃபெக்டும் கிடையாது. அப்போ கேட்டலிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணாலும் ஈக்குலிபிரியத்துக்கு எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாதுங்க. அதே இனட் கேஸ் ஆட் பண்ணாலும் நமக்கு எதுங்க? ஈக்குலிபிரியத்தில் எந்த ஒரு அஃபெக்டும் கிடையாது.
சரிதானே? அதுதான் வந்து எதுங்க எஃபெக்ட் ஆஃப் இனட் கேஸ். when an inert gas is added to an equilibrium system at constant volume. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஈக்குலிபிரியம் சிஸ்டத்தில் வந்து ஒரு 100 மாலிகுல் நமக்கு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் நான் 100 மாலிகுல் நான் வந்து என்ன பண்ணுறேங்க, இனட் கேஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வால்யூம் வந்து நமக்கு வந்து மாற்றக்கூடாது. கான்ஸ்டன்ட் வால்யூமில் நான் ஆட் பண்ணுறப்ப இப்போ வந்து டோட்டலாக நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல் எவ்வளோ ஆச்சுங்க, 200 ஆயிடுச்சு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் நமக்கு என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ரெஷர் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் மட்டும்தான் நமக்கு டோட்டல் ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர அதில் இருக்கிற ரியாக்டன் ப்ராடக்டோட பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகுதுங்க, எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. அப்போ பார்ஷியல் ப்ரெஷரில் சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் நமக்கு என்ன ஆகுங்க, எஃபெக்ட் ஆகும். சரியா? At constant volume, addition of inert gas has no effect on equilibrium. சரிங்களா? தென் இப்போ இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க, இப்போ நாளாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். இப்போ ஒவ்வொரு எஃபெக்டையும் நம்ம வந்து தனித்தனியாக நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்கிறோங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து இருக்குது. கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் என்னதுங்க, அதாவது கான்சன்ட்ரேஷனால் என்ன அஃபெக்ட் ஆகுது, ப்ரெஷரால் என்ன எஃபெக்ட் ஆகுது, டெம்பரேச்சரு, கேட்டலிஸ்ட்டு, இனட் கேஸ், இதைத்தான் நம்ம டோட்டலாக என்ன பண்ணோம், ஒரு டேபிளேஷன் நம்ம போட்டாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன சார் ஆகுது. இப்போ அடிஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இப்போ அடிஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னா என்னதுங்க, அதாவது ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்போ அந்த ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன் நமக்கு வந்து ஃபார்வர்டு மூவ் ஆகுங்க, எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷன்லாம் நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். இது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதை ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அடிஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படிங்கிறப்ப இப்போ ரியாக்டனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் உனக்கு வந்து எந்த பக்கம் போகுங்க, ரியாக்ஷன் ப்ராடக்ட் டைரக்ஷன் நமக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், அது ரியாக்ட் ஆகி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆகும். இப்போ ரிமூவல் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ ரிமூவல் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், குறைக்கிறேன். அப்போ ப்ராடக்ட்டை குறைக்கிறேன் அப்படின்னா ப்ராடக்ட்டை குறைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுங்க, அப்போ இந்த ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிருமா, அப்போ ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், இப்போ ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறத விட நம்ம வந்து என்னவாகும், ப்ராடக்ட் கம்மியாயிரும், ரியாக்டன்ட் அதிகமாக இருக்கும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன ஆகுங்க, ஃபார்வர்ட் டைரக்ஷன் நமக்கு வந்து மூவ் ஆகும். சார் தானே? இப்போ இதே வந்து வேறு மாதிரி வந்து எப்படி சார், இப்போ அடிஷன் ஆஃப் ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகுங்க, ரிவர்ஸ் டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் ரியாக்டனை நான் ரிமூவ் பண்ணணும்னா அப்போ வந்து என்ன ஆகுங்க, கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும், ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறப்ப ஈக்குவலாக இருக்கும். இப்போ கான்சன்ட்ரேஷன் நான் ரிமூவ் பண்ணணும்னா, அதாவது ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் ரிமூவ் பண்ணால் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்காக என்ன ஆகுங்க, ரிவர்ஸ் டைரக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகும். சரி தானே? அப்போ கான்சன்ட்ரேஷனில் வந்து என்னங்க, அடிஷன் ஆஃப் ரியாக்டனாக இருந்தாலும் சரிங்க, ரிமூவல் ஆஃப் ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். இதே வந்து அடிஷன் ஆஃப் ப்ராடக்ட்டு ஆர் ரிமூவல் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு நடக்கும். இப்போ ப்ரெஷரை பற்றி நம்ம சொல்லுங்கள். இப்போ ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணினேன் அப்படின்னா எந்த பக்கம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த டைரக்ஷன் நமக்கு வந்து மூவ் ஆகும். அதான் பாருங்க, ரியாக்ஷன் தட் ஃபேவர்ஸ் ஃபியூவர் மோல்ஸ் ஆஃப் த கேசியஸ் மாலிகூல். இப்போ ப்ரெஷரை நான் டிக்ரீஸ் பண்ணுனா அப்போ என்ன ஆகுங்க, ரியாக்ஷன் தட் ஃபேவர்ஸ் மோர் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் மாலிகூல். சரிங்களா? இப்போ தான் நம்ம அதை சொன்னோம். சரியா? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். இதே ப்ரெஷர் நான் வந்து குறைச்சேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் அதிகமாகுதோ அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரிவர்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்ல முடியாது, நம்ம எடுத்துக்கிற ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் வச்சு தான் நம்ம சொல்லணும். அதேமாதிரி டெம்பரேச்சர்னு பாருங்கள். இப்போ டெம்பரேச்சர் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிக்கோங்க, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஆல்டர் பண்ணும். இப்போ இது வந்து அதாவது டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுன்னா என்ன ரியாக்ஷன் நடக்கும், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அந்த ரியாக்ஷனுடைய டெல்டா ஹெச் வேல்யூ பொறுத்து தான் நம்ம வந்து என்னதுங்க, எது எக்ஸோதெர்மிக் எது எண்டோதெர்மிக்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்னதுங்க, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நடங்க. டெம்பரேச்சர் நம்ம வந்து குறைச்சோம்னா டிக்ரீஸ் பண்ணோம்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். சரியா? இப்போ கேட்டலிஸ்ட்டால் என்ன எஃபெக்ட் ஆகுது, கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லிக்கோங்க, ஸ்பீட் அப் த அட்டைன்மெண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியத்தை ஸ்பீடப் பண்ணுங்க, அட்டைன் பண்ணுறதை ஸ்பீடப் பண்ணும். அப்போ இது வந்து நமக்கு வந்து ஏதாவது எஃபெக்ட் பண்ணதா அப்படின்னா இது எந்த ஒரு எஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு எதுங்க சேமாக நமக்கு வந்து என்ன பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சரிதானே? அப்போ அதனால் வந்து எதுங்க, கேட்டலிஸ்ட்னால நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது. இதே இனட் கேஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன சார் ஆகுது, இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூமில் நம்ம இனட் கேஸ் ஆட் பண்ணுறப்ப அங்கேயும் நமக்கு என்ன ஆகுதுங்க, எந்த ஒரு எஃபெக்ட்டும் நமக்கு இருக்காதுங்க. சரிதானே? அப்போ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் எதுங்க, இனட் கேஸ். சரியா?